வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒரு அற்புதமான கதையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மேலும் பல அற்புதமான கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு அழகான கிராமம். அந்த கிராமம் அழகானது என்பதை விட ஒரு ஆன்மீகமான கிராமம் என்பதே சரியானதாக இருக்கும். அந்த ஊரில் பழமை வாய்ந்த நிறைய கோவில்கள் இருந்தன. அந்த ஊரில் உள்ள மக்கள் அந்த கோயில்களை சரியான முறையில் பராமரித்து வந்தனர். அந்த ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் கடவுள் மீது அளவு கடந்த பக்தி உடையவர்களாக இருந்தனர். அந்த ஊரில் ஒரு தந்தையும் ஒரு மகனும் இருந்தனர். அந்த தந்தையோ மிகவும் கடவுள் பக்தி உடையவர். அவரும் தினமும் கோயிலுக்கு சென்று தெய்வ வழிபாடு செய்வது வழக்கம். அவ்வாறு செல்லும்போது தன்னுடைய மகனையும் உடன் அழைத்துச் செல்வார். நிறைய போதனைகளையும் தன் மகனுக்கு வழங்குவார். ஒரு நாள் அந்த தந்தை தொலைவிலுள்ள ஒரு ஊரில் பழமை வாய்ந்த கோவிலில் சிறப்பு பூஜை ஒன்று நடக்க இருப்பது அறிந்து அந்த கோயிலுக்கு சென்றார். உடன் தன் மகனையும் அழைத்துச் சென்றார். அவர்கள் இருவரும் ஒரு ஒட்டகத்தில் பயணம் செய்தனர். பயணத்தின் வழியில் ஒரு பாலைவனம் ஒன்றை கடக்க வேண்டி இருந்தது. பாலைவனத்தை கடப்பதற்குள் இரவாகிவிட்டதால் பாலைவனத்திலேயே இரவு பகுதி கழித்துவிட்டு விடியற்காலையில் செல்லலாம் என்று பாலைவனத்தில் இரவில் தங்கினர். அவர்கள் வந்த ஒட்டகத்தை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு மகனிடம் இருந்தது. மகனும் அன்று பயணம் செய்ததால் களைப்பில் ஒட்டகத்தை கட்டாமல் உறங்கிவிட்டான். உறங்குவதற்கு முன்பு கடவுளிடம், கடவுளே, இந்த ஒட்டகத்தை இன்று இரவு மட்டும் பார்த்துக்கொள் என்று வேண்டுகோள் வைத்துவிட்டு உறங்கிவிட்டான். காலையில் எழுந்து பார்த்தபோது ஒட்டகத்தை காணவில்லை. அது எங்கோ சென்று விட்டது. இது கேள்விப்பட்ட அந்த தந்தை மகனை மிகவும் கடிந்து கொண்டார். ஆனால் மகனோ, இது என்னுடைய தவறல்ல, இது கடவுளின் தவறு என்று கூறினான். தந்தையோ, இதற்கும் கடவுளுக்கும் என்னடா சம்பந்தம் என்று கேட்டார். நீங்கள் தானே கூறினீர்கள், கடவுளிடம் எதை வேண்டினாலும் கடவுள் கொடுப்பார் என்று. நான் நேற்று இரவு உறங்குவதற்கு முன்பு கடவுளிடம் ஒட்டகத்தை பார்த்து கொள்ளுமாறு ஒரு முறை அல்ல 3 முறை வேண்டினேன். ஆனால் கடவுள் இதை பார்த்து கொள்ளவில்லை. இப்போது ஒட்டகம் தொலைந்துவிட்டது. இது கடவுளுடைய தவறுதானே என்று கூறினான். அதற்கு தந்தையோ, அட முட்டாளே, கடவுளால் உனக்கு உணவை கொடுக்கத்தான் முடியும். உணவை கடவுள் வந்து ஊட்டிவிட மாட்டார். உனக்கு உணவை கொடுத்தால் நீயேதானே உணவை உண்கிறாய். ஒட்டகத்தை கட்ட வேண்டியது உன்னுடைய கடமை. அதை செய்த பிறகு நீ, கடவுளே, இந்த ஒட்டகத்தை பார்த்துக்கொள் என்று வேண்டியிருந்தால் கடவுள் புயல் காற்று வீசியிருந்தால் கூட ஒட்டகத்தின் கயிறு அறுந்து போகாமல் பார்த்து கொண்டு இருந்திருப்பார். ஆனால் நீ உன் கடமையை செய்யாமலேயே கடவுளிடம் வேண்டினால் அது எவ்வாறு நடக்கும்? நீ ஒட்டகத்தை கயிறு போட்டு கட்ட வேண்டிய கடமையை செய்யாமல் விட்டது தவறு என்று கூறினார். உலகிலுள்ள பல பேர் அந்த மகனைப் போலத்தான் தன் கடமையை செய்யாமல் எல்லாம் கடவுள் பார்த்து கொள்வார் என்று எதையும் செய்யாமல் விட்டுவிட்டு பிறகு கடவுள் மீது பழிபோடுகிறார்கள். தன் கடமையை முழுமையாக முடித்துவிட்டு பிறகு கடவுளிடம் ஒப்படைத்தால் அதன் பிறகு கடவுள் பார்த்து கொள்வார். நாம் நம் கடமையை முழுமையாக செய்வோம். அதன் பிறகும் எதுவும் நடக்கவில்லை என்றால் மனம் சோர்வடையாமல் அந்த கடவுளிடம் அதை ஒப்படைத்துவிட்டு இனி எல்லாம் கடவுள் செயல் என்று அமைதியாக இருப்போம். நிச்சயம் அந்த கடவுள் அவர் கடமையை செய்வார். நன்றி. வாழ்க நலமுடனும் வளமுடனும்.